சில நேரங்களில் ஒரு மார்ச் பாஸ்ட் மாதிரி எல்லாம் போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய சில காரியங்கள் அப்படியே இருக்கிறதை போல உணர்கிறோம். அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நாம் இந்த வாழ்க்கையில எதை சந்தித்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய நாமம் இயேசுவின் நாமம். அது வல்லமையான நாமம் மட்டுமல்ல, பலத்த துருகம். துருகம் என்று ஏன் அதை போடப்பட்டிருக்கிறது என்றால், அரணால அரணிக்கப்பட்ட உயர்ந்த ஒரு ஸ்தலம். நீ உன்னுடைய இருதயத்தில் என்னத்தை யோசிக்கிறாய்? எது உன்னுடைய வாழ்வில் உன்னை உறுத்தி கொண்டு இருக்கிறது? இதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தரிடத்தில் ஓடிவா. கர்த்தரிடத்தில் சென்று சரணாகதி அடைகிறது அது வெற்றியினுடைய முதல் படி. எதை வேணாலும் நம்ம முயற்சி பண்ணலாம். ஆனா முதல்ல இயேசுவின் நாமத்திற்குள்ளாய் ஓடி நம்ம ஒளிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அந்த இடத்துல தான் நம்முடைய எதிராளி நம்முடைய கரத்துல கொடுப்பார்.